NWC நிறுவனமும் சி-ஓட்ட நிறுவனமும் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி தமிழக அளவில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக 27 இடங்களை கைப்பற்றும் என்று சி-ஓட்டர் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. திமுக 6 இடத்தில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கூட்டணி 5 இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி 1 இடத்தில் வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கூறுகிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி 2 இடங்களையும், தேமுதிக, மதிமுக, பாமக ஆகிய கட்சிகள் தலா 1 இடத்தை கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கூறுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் 1 இடத்தில் கூட வெற்றி பெறாது என்று தெரிவிக்கிறது சி-ஓட்டர் நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மக்களவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நாடு முழுவதும் வெளியாகி வரும் நேரத்தில் தமிழகத்தில் கருத்து கணிப்பு நிலவரம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாலிங்கம் தருகிறார். மகாலிங்கம், 2004 9 எல்லாம் இந்த பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொன்னபடி நடந்ததில்லை என்று ஞானதேசிகன் சொன்னார். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளுக்கும் வேறுபாடு இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. ஏனென்றால் இதில் முக்கியமாக 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது என்பது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, அவர்கள் கருத்து கணிப்பில் சொன்ன தகவலும் அவர்கள் ஓட்டு போட்ட தகவலும் சரியாக இருக்கிறதா என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 காரணங்களையும் மையமாக வைத்து 10% முன்பின் இருக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றில் இதற்கு முன்பு பல நேரங்களிலே கருத்து கணிப்புகள் தோற்று போயிருந்தாலும் கூட சில நேரங்களிலே கருத்து கணிப்புகள் வெற்றி பெற்றிருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது மக்கள் மத்தியில் எது போன்ற ஒரு மனநிலை இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டுவதாகவே இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பிலும் கூட தமிழகத்தில் எடுக்கப்பட்ட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பிலும் இதே போன்ற ஒரு மனநிலை தான் இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டு போட்ட பிறகு வாக்காளரிடம் சென்று நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த சின்னத்தை நாம் மொத்தமாக எண்ணி பார்க்கும் பொழுது எந்த கட்சி அதிகமாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் இது நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதில் சில மாற்றங்கள் 10% முன்பின் இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. வெங்கட், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். திரு மகாலிங்கம், நம்மோடு இணைப்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருக்குமார். திரு ஆவடிக்குமார் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்களா? இருக்கிறேன் சார். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவின்படி தமிழகத்தில் 39 இடங்களில் 27 இடங்களை அதிமுக பெறும் என்று கணிப்பு வந்திருக்கிறது. உங்கள் பார்வை என்ன? அதாவது இந்த கணிப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை விட நாங்கள் களப்பணி ஆற்றியதன் அங்கு கண்ட நிலவரங்களை வைத்து சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய இலக்கு 40, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 39 இடங்களையும் நிச்சயம் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. 100% 39 இடங்களும் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையோடு இருந்தோம் என்று சொல்கிறீர்கள். திருக்குமார், இணைப்பில் இருக்கிறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். வணக்கங்க, சொல்லுங்க. வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் 6 இடங்களை பெறக்கூடும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. போயிட்டு இருக்க கருத்து கணிப்பே இனிப்பு ஒரு இறுதியானது இல்லைங்க. எங்கேயாவது உட்கார்ந்துகிட்டு கருத்து கணிப்பு பண்றது வந்து இறுதி இல்ல. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 16 என்ன போறாங்க, தெளிவான முடிவு வரும், திராவிட முன்னேற்றம் நல்ல வெற்றி அடையும் என்பது என்னுடைய கருத்துங்க. கருத்து கணிப்பே இறுதி இல்லை. இது இதுதான் முடிவு, இதுதான் இறுதி, இதுதான் ஜட்ஜ்மெண்ட். பல இடங்களை மெட்ராப்ல இதை பண்ணிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்பு என்பது பொய்யாக பல தகவல்கள் வெளியே வந்துள்ள கடந்த கால கருத்து கணிப்புகள் பொய்யானவையாக வந்துள்ளன. அதுக்கு உதாரணங்களே பல கலந்த கருத்து கணிப்புகளை சொல்லலாம். இதே இறுதியானதல்ல, இதுவே முடிவானதல்ல. இது மக்களை திசை திருப்பக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுவே இறுதி அல்ல, இதுவே முடிவானதல்ல, இதுவே தீர்ப்பல்ல என்றுதான் இதை எடுத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனமும் சொல்கிறது. ஆனால் 27 இடங்கள் அல்ல, 39 இடங்களும் எங்களுக்குத்தான் கிடைக்கும் என்று அவர்கள் மக்கள் வாக்களித்திருக்காங்க. 16 வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த வாக்குகள் உள்ளன. அது பதிவான ஒண்ணு என்ன ஒண்ணு பார்ப்போம். எப்ப ஹைபோதெட்டிக் கொஸ்டினுக்கு எல்லாம் போக வேண்டாம். உண்மையான ட்ரூ ரியாலிட்டிக்கு வருவோம், உண்மைக்கு வருவோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் கலைஞருடைய பிரச்சாரமும் தளபதியின் பிரச்சாரமும் தமிழ்நாட்டில் ஒரு வேகத்தை உண்டாகியிருக்கு. நிச்சயமாக நல்ல முடிவுகள் திராவிட முன்னேற்ற அது உங்களுடைய நம்பிக்கை. ஆனால் அதே சமயத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை போடவில்லை என்பதோடு 1,66,901 பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது.
உறுதியும் எங்க நிலைப்பாடும் எங்களுடைய உழைப்பு வீண் போகாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி. நாம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்.